மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதுருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். அதாவது இந்த அக்டோபர் மாசத்துலயாவது ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குமா, எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், என்ன ஸ்லோகம் சொன்னா ஓரளவுக்கு திருப்தி அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் பகையுடன் ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான இடம் தான். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களை குரு இருந்தா தான் ரொம்ப விசேஷம். மற்ற இடங்கள்ல இருந்தா பரவாயில்லை, மத்தியமம். அஷ்டமம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன்னா உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்துல கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும். ஆனாலும் நீங்க ஓரளவுக்கு உயர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு இதுல வேலை செய்வீங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கும். இருந்தாலும் கவனமா இருக்கணும். சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது இப்படி அப்படிதான் இருக்கும். அதனால உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சுகர் பேஷண்ட், அதெல்லாம் பிபி பேஷண்ட் அப்படின்னா அந்த கரெக்டாக மருந்து மாத்திரை அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும். அப்படின்னாலும் குருவோட பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு பலமா இருக்கு. ஏன்னா 5ஆம் பார்வையை உங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்கறது. உத்தியோகத்துல ஓரளவுக்கு நீங்க ஒரு கடுமையாக தான் வேலை செய்வீங்க. உங்க வேலையை என்னவோ அதை அழகா பண்ணுவீங்க. அதனால உயர்வுகள். அடுத்தபடியா விரை ராசியில ஒரு பார்வை, 7ஆம் பார்வை. செலவுகள் கண்ணாவினான்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் மீட் அவுட் பண்றதுக்கு தனபாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல 9ஆம் பார்வை. ஸோ வரவு செலவு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு செலவு வருது அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு வரவும் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கடன் வாங்காம தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15/10/2024 முதல் இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். என்ன, அதாவது உங்க ராசிநாதன் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் முக்கியமா. அடுத்தபடியா ஓரளவுக்கு அனுகூலங்கள் இருக்கும். ஏன்னா இருக்கிற இடம் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவர் வக்கரம் அடைகிறது ஓரளவுக்கு சிறப்பு. ஓரளவுக்கு சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும். சில பேர் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்தீங்கனால ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடியா 5, 12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்துல, உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல, சக ஊழியர்கள் இவாள்கிட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளை கொஞ்சம் நீங்கள் உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு செலவுகளும் வரும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதத்திற்கு பிறகு நிறைவேறும். அடுத்தபடியாக 23/10/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அவர் இங்க நீச்சம் அடைகிறார். ஏன்னா கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம். கடகம் அப்படிங்கும்போது சந்திர பகவான் நீர் ராசி, செவ்வாய் பகவான் நெருப்பு ராசி. என்ன பண்றது, நெருப்பு அங்கேயே ஆஃப் ஆயிடும். இது லாஜிக். அடுத்தபடி இன்னொன்று என்னன்னா, இந்த தாயார் ஸ்தானம் சந்திர பகவான். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவானுக்கு என்ன அப்படின்னா போர் தளபதி, படை தளபதி. யாரா இருந்தாலும் அம்மா கிட்ட செல்லுபடி ஆகுமா சொல்லுங்க? அம்மானா சும்மாவா? கிடையாது. அம்மானா சும்மா இல்லை. அதனால அம்மா கிட்ட பாசம்தான் நிறைய இருக்கும். அந்த இடத்துல வேஷம் இல்லாத ஒரு பாசம், நேசம். அப்படி இருக்கும்போது படைத்தளபதி யாரா இருந்தாலும் சரி, சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, பிரதமர், முதல்வர், துணை முதல்வர், யாரா இருந்தாலும் அம்மான்னு போகும்போது அங்க அன்பு அதுல அடிபடிஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் நீச்சம்னு வச்சது. ஸோ அஷ்டமராசியில் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீண் பழியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லா விஷயத்துலையும் குழந்தைகளை கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6, 11 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி, லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி. அற்புதம். உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதுதாங்க ரொம்ப வேணும். ஏன்னா கடுமையாக உழைச்சாலும் ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக. இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், சினிமா பார்க்கறதுனால ஒரு லாபமும் கிடையாது. கரெக்டா? ஏதாவது லாபமா? செலவு தான். உள்ளே போனதுலேருந்து, ஏன் வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்தே செலவு தான்.
முதல்ல வண்டி இல்லைன்னாக்க ஒரு கார் புக் பண்ணணும், அடுத்து அங்கே போகணும், சினிமா பார்க்கணும், டிக்கெட்டு, அது முடிஞ்சு அது வந்து அதுக்குள்ளே இன்டர்வல் டயத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வெளியில் வரணும், ஹோட்டலில் சாப்பிட்ணும், இவ்வளோ செலவு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு? ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சந்தோஷம். செலவுனாலும் ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்கு. ஏன்னா சரி இவ்வளோ நாள் உழைக்கிறோம், இது பண்ணுறோம், ஜாலியாக குடும்பத்தோட ஒரு பார்வை ஆடி போயிட்டு ஒரு சினிமா பார்த்து வருது. அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு இதெல்லாம் இருக்கும். 14/10/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் விரயராசியான 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சரி, 12ஆம் இடத்துக்கு வந்தால் செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் வீடு, ஒரு நல்ல வீடு வாடகைக்கு கிடைக்கும், இல்லைன்னா சொந்த வீடு போகிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். ஆனாலும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தேன்னா போகும். சரியா? ஏன்னா இந்த குரு பகவான் தனது 7ஆம் பார்வை உங்களோட விரயராசியை பார்க்குறார். அதே மாதிரி குரு பகவானை இந்த சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறார் ரிஷபராசியை, பகையுடன் ரோகஸ்தானத்தை. அதனால கொஞ்சம் செலவுகள் ஓரளவுக்கு கண்ணாபின்னான்னு வரும். கவனமாக எடுத்து செலவு பண்ணினா ரொம்ப விசேஷம். அடுத்தபடி 7-10 அதிபதி புத பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி, ரொம்ப அற்புதம். ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு ஜீவனாதிபதி, ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன பதிவில். அது மாதிரி 3மே ஒரு சேர இருக்கிறது புத பகவானுக்கு மட்டும்தான். அற்புதமாக இருக்கும். ஜீவனம், உத்தியோகத்தில், தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க உறவினர்களோட கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. ஒரு 5 நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூப்பர். ஏன்னா லாபம் அப்படின்னாலே ஜீவனத்தில் என்னென்னலாம் நீங்கள் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருந்தீங்களோ அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள், லாபம் கண்டிப்பாக வரும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக இடமாற்றம்லாம் இது கேட்டீங்க, பதவி உயர்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. சில பேருக்கு சொத்து சேர்க்கையே உண்டாகும். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவார்கள். விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பதக்கம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். 25/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் விரைய ராசியான 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செலவுகள் கண்டாமின்னான் இருக்கும். சில பேருக்கு சந்தோஷமான ஒரு செலவுகள்லாம் இருக்கும். பாக்யாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். பரபரப்பாக இருப்பீங்க. தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்களில் உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதன் மூலமாக ஒரு உயர்வுகள். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைகிறார் சூரிய பகவான். அதனால் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 18/10/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடம் லாபம், ரொம்ப அற்புதம். ஆனால் என்ன ஒன்று, நீச்சம் அடைகிறார். ஆக்சுவலாக சூரிய பகவான் நீச்சம்ங்கிறது கிடையாது, என்ன உச்சம்தான் உண்டு, நீச்சம் கிடையாது. ஆனால் எல்லாம் ஏன் நீச்சம் அப்படின்னு சொல்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்னென்னா பூமிக்கும் சூரிய பகவானுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அப்படிங்கும்போது எங்கேயோ இருப்பார் சூரிய பகவான். என்ன இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ மழை காலம் கரெக்டாக ஐப்பசி மாதம் அடைமழை. மழை அப்படிங்கும்போது அப்படியே மேகக்கூட்டம் நிறைய இருக்கும். மேகமூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பதில், அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், சூரிய பகவான் நமக்கு இது பண்ண முடியாது. இந்த சூரியனோட கதிர்கள் பூமியில் அவ்வளோவா விழாது. ஏன்னா மேகம் மறைச்சிரும், மழை தான் பெஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பூமி குளிர்ந்து இருக்கும். அதனால தான் நீச்சம்னு வச்சது. ஆனாலும் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில், உடல் ஆரோக்கியத்தில், பேசுகிற வார்த்தைகளில், எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். அப்படிங்கிறதுனால தந்தையாரை கவனிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக 2-3 அதிபதி சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7:30 முடிஞ்சு அப்படியே வந்தாச்சு. நீங்களும் ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டீங்க. ஆனால் இப்போ வக்ரகதியில் இருக்கார். ஸோ என்ன, கவனமாக இருக்கணும். மனசில் தைரியம் குறையும். உடல் ஆரோக்கியம் லைட்டாக பாதிக்கப்பட்டால் கூட ஐயோ நமக்கு என்னமோ வந்துடுது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் இந்த தைரியம் குறையிறதுனாலே மனசில் ஒரு வீரியம் குறையும். அதனால் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். ஓரளவுக்கு தனவரவு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் பாதகங்கள் இல்லை. அடுத்தபடியாக ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அற்புதம். ஏன் அப்படின்னாக்க ஒரு மனசில் தைரியம் இருக்கும். 4-10ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கேந்திரஸ்தானம்,
கேந்திர பலம் பெறார். என்ன 1 4 7 10ங்கிறது கேந்திரம். கேந்திரஸ்தானத்தில் இந்த சர்ப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள். அதனாலே ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கடகடகடகடனா முடிக்கூடியது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பா, அது பெரிய விஷயம். தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க, உத்தியோகத்திலையும் கவனமாக இருப்பீங்க. அதற்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு வரும். அதேமாரி வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதா ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 8ஆம் இடத்துக்கு நீச்சம் அடைகிறார். அதனால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதி முருகப்பெருமான். ஸோ எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்க வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த மாதம் முழுவதும் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு, பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் தத்புருஷாய வித்மகி மகேஸ்வரபுத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. தினந்தோறும் ஒரு 27 தடவை சொன்னால் கூட போகும், நல்லது. முடியலையா ஒரு 11 தடவை சொல்லுங்க கண்டிப்பாக. ஆனால் என்னென்ன, நம்பிக்கையோடு சொல்லணும். நம்பிக்கை தான், புரியுதா? நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கையான் ஓடி வந்துடுவான். தும்பிக்கையான் ஓடி வந்துட்டார்னா அவரோட தம்பி ஆறுமுகம் ஓடி வந்துடுவார். கரெக்டா? அதனால ஆறுமுகம் அப்படின்னாலே வேல் உடனே வந்துடும். சரியா? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. அது மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க தினந்தோறும். என்னன்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வரபுத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இதை சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வரபுத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இதை சொல்ல 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 உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். ஒரு தனுசு ராசி அன்பர்கள் கேட்டிருக்கார், என்னோட பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எப்படி குறையும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை காலையில் 6லிருந்து 7 ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஒரு 11 தடவை. அப்புறம் ஒரு நைவேத்தியம் ஏதாவது உங்களால் முடிஞ்சது, கல்கண்டு இல்லைன்னா ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அதை யாருக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமான கடன் சுமை குறையும், மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.